இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொருளாதார செழிப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள். பொருளாதார செழிப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள். இந்த பொருளாதாரத்தில் பண ரீதியாய் நம்மை ஆசீர்வதிப்பேன் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? ஆமாம், வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்கே பண்ணியிருக்கிறார்? எப்படி செய்திருக்கிறார்? பார்ப்போம். உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எந்த விதத்தில் நினைக்கணும்? அவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். இந்த கடின நாட்களில் இந்த பூமியில், சவால் நிறைந்த இந்த பூமியில் எத்தனையோ பேர் வேலையை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சவாலாக இருக்குது பாருங்கள். இதை நம்புங்க. நீங்கள் அந்த உலகத்தை பார்க்காதீங்க, எக்கானமியை பார்க்காதீங்க, என்ன சூழ்நிலை நடக்குதுன்னு பார்க்காதீங்க. இல்லை உன் தேவனாகிய கர்த்தரேன். எல்லோரும் எக்கானமியை நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உலகத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லோரும் லே ஆஃப் பண்ணிட்டாங்க, இத்தனை ஆயிரம் வேலை போயிடுச்சு, அதை நினைக்காதீங்க. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர். இன்னொரு வசனம் பாருங்க. உபாகமம் 28:8-12. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அது பாருங்க, அது பொருளாதாரத்தை குறித்து தான். அது உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். 9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார்னா ஸ்பெஷலான ஜனமாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக உன்னை காமிப்பார். மற்றவங்களாம் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்? 11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இதெல்லாம் பொருளாதார செழிப்புங்க. இதெல்லாம் மிருக ஜீவன்கள் பலன் அதிகரிச்சதுன்னா சொத்து அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் நிலத்தின் கனி அதிகரிச்சிருச்சுன்னா சொத்து அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். உன் சொத்து அதிகமாகும்படி நான் செய்கிறேன் அப்படின்றாரு. 12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீங்கள் சரித்திரத்தில் போய் வாசித்தீங்கன்னா சில யூத குடும்பங்கள் இருக்காங்க. நீ போய் வாசித்து பாருங்க வேணா. ஒரு குடும்பம் அப்படியே தேசங்களுக்கு கடன் கொடுத்தாங்க. ஒரு 300 வருஷம் முன்னால் நடந்தது. ஐரோப்பாவில் அவ்வளோ ஒரு செல்வம் நிறைந்த ஒரு குடும்பம், அது யூத குடும்பம் பாருங்க. தேசங்கள் அவங்கள்ட்ட கடன் வாங்கிக்குவாங்களாம். எவ்வளோ பெருசாகிட்டாங்கன்னா அந்த அப்பா கடைசியாக சொல்லிட்டாராம், இதை நம்ம பிரிச்சிடலாம், நீ வேறு ஊர் போயிடு, நான் வேறு ஊர் போயிடுறேன், எல்லாம் வேறு வேறு ஊர். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் எல்லாம் கண்ணு நம்ம மேலேயே. ஆக்சுவலாக இதை நிறைவேற்றியே காமிச்சிருக்கிறாரு. ஒரு குடும்பம் அந்த மாதிரி பாருங்கள். இந்த தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள்லாம் சும்மா கிடையாது. அதை நம்புகிறவர்கள் அதை ருசிப்பார்கள். அப்போ இது யூதர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இது கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாதா? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீதிமொழிகள் 3:9-10 பாருங்க. நீதிமொழிகள் 3:9-10. இதை நம்ப வேண்டும். நம்பினா இதனுடைய பலனை நீங்கள் ருசிப்பீங்க. நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஸோ இந்த அப்பொழுது இது நடக்கும்னா இது ஒரு கண்டிஷனல் ப்ராமிஸ், நிபந்தனை உள்ள ஒரு வாக்குத்தத்தம். சில வாக்குத்தத்தங்கள் கண்டிஷன் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை கண்டிஷன் இல்லாமல் கொடுக்குறாரு. அக்கிரமம் செஞ்ச ஏமாத்து வேலை பார்த்த யாக்கோபுக்கு சொன்னார்,
அப்போ அது வந்து கண்டிஷன் இல்லாமல் அப்படியே கொடுத்தாரு பாருங்க. ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் கண்டிஷனுடைய வாக்குத்தத்தங்கள். நீ இதை பண்ணு, அப்போ வந்து உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நாளைகள் திராட்சரசம் புரண்டோடும், உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும்னா நிறைய மீதம் எடுப்பேன், நின்று நிறைய சேர்த்து வைப்பேன், நிறைய இருக்கும் உனக்கு. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், ரொம்ப ஓவராக இருக்கும். என்ன பண்ணால் அது வருமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணா. ஸோ கர்த்தரை கனம் பண்ணுறதுன்றது பொதுவான ஒரு காரியம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது உன் பொருளால் கர்த்தரை கனம் பண்ணு, உன் எல்லா விளைவின் முதற் பலன். அந்த வார்த்தையில சொல்லலாமா? உன் பொருளாலும் சொல்ல, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அதாவது உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டு, அந்த விவசாய உலகத்தில் அந்த அறுவடை கிடைக்கிறப்போ அந்த முதற் பலன் வரும், அதுதான் ஃபஸ்ட்டு வரும், அதை கர்த்தருக்கு கொடுன்னு அர்த்தம். ஆலயத்துக்கு கொண்டு போ, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை பார்த்து அவர்கள்ட்ட கொடு, அதுதான் அர்த்தம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி தான் செஞ்சாங்க. அதை ஆலயத்துக்கு கொண்டு போனாங்க, அங்கே இருக்கிற அந்த ஆசாரியன்ட்ட கொடுத்தாங்க அதை முதற் பலனை. எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரின்சிபல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார் தேவன், ஒரு கோட்பாடு. அதுக்கு பேர் வந்து தசம்பாகம், அதாவது 10%. நமக்கு இருக்கிற, நாம் சம்பாதிக்கிற அந்த இதில் 10% கொடுக்க சொல்லியிருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்கள்கிட்ட. இது ஆபிரகாமுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆபிரகாமே வந்து மெல்கிசேதேக் ராஜாவுக்கு தனக்கு இருக்கிற எல்லாத்திலிருந்தும் தசம்பாகம் கொடுத்தான்னு நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கே எப்படியோ விஷயம் வந்துருச்சு, இந்த தசம்பாகன்ற காரியம் ஆபிரகாமுக்கே வந்துருச்சு. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடு இது. நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்லேருந்தே தேவன் போதிச்சுட்டு வந்துட்டார். இதை 10% கொடுன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டார். ஏன் 10% கேட்காதீங்க, எனக்கு தெரியல. அப்போ உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னா அந்த முதற் பலனை கொடுக்கறது, அப்புறம் தொடர்ந்து அந்த தசம்பாத்தை கொடுக்கறது, அதை பற்றி பேசுது. அதை நீ செய்யும்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். தசம்பாத்தை பற்றி இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது, திரும்ப அந்த அப்பொழுது கவனிக்கணும் பாருங்க, இது பண்ணாதான் இது. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். எல்லாம் சொல்லுங்க, தசம்பாகங்களை எல்லாம். எப்படி சொல்லுது பாருங்க, கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் நான். பாருங்க, என்னை சோதிச்சு பாருங்கன்றார் தேவன். அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ சில நேரம் என்ன சொல்கிறாங்க, சில கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம், உங்களுக்கு தெரியாதா, நற்செய்தி தெரியாதா, நம்ம பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலேருந்து விடுவிக்கப்பட்டோம், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்ல, தசம்பாகம் 10% நம்ம கொடுத்து ஆகணும்லாம் கிடையாது, கட்டாயப்படுத்தி யாரும் கொடுக்க தேவையில்லன்னு பவுலே சொல்லிட்டாரு 2 கொரிந்தியரில். ஓகே, என்ன சொன்னார் பவுல் 2 கொரிந்தியர் 8:9? சிலர் வந்து தங்களுடைய வசதிக்கு என்ன பண்ணுறது, இது பழைய ஏற்பாடு, நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம், இப்போ தசம்பாகலாம் தேவையில்லை, இப்போல்லாம் ஒன்றும் நம்ம கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு அதை வேறு மாதிரி கொண்டு போயிடுறது, தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வர்றப்போ லெவல் வந்து எப்போவுமே குறையாது, ஏறிடும். லெவல் வந்து குறையாது, லெவல் வந்து ஏறிடும். பொதுவாக அது ஒரு கோட்பாடு. எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வர்றப்போ லெவல் குறைஞ்சிடாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் 10% கொடுன்னாரு, இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாச்சு நம்ம ஒன்றும் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ எஸ்கேப் ஆகிட்டோன்ற மாதிரி அப்படி வராங்க பாருங்க. ஆனால் புதிய ஏற்பாடு வந்து லெவலை ஏற்ற தான் செய்தே ஒழிய குறைக்கலை. நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க, புதிய ஏற்பாட்டு எப்போவுமே லெவலை ஏற்றும். சில நேரம் பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை புதிய ஏற்பாட்டில் கேன்சல் பண்ணுற மாதிரியோ அதை மாற்றுற மாதிரியோ இருக்கிறப்போ கூட அது ஒட்டுமொத்தமாக அப்படியே கேன்சல் ஆகிடல, லெவல் உயர்ந்துருது.
உதாரணத்துக்கு இந்த உணவை குறித்த சட்டத்திட்டங்கள், பழைய ஏற்பாட்டில் இந்த கறியை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இதை தான் சாப்பிடணும்னு நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்தது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க யூதர்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு மார்க் 7 என்ன சொல்லிட்டாரு, இனிமே அதை ஃபாலோ பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு யார் மார்க் நமக்கு சொல்கிறார். மார்க் 7:19 ஆங்கிலத்தில் தெளிவாக வருது, எல்லா உணவுகளும் சுத்தம் என்று அறிவிச்சிட்டார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அந்த சட்டத்திட்டங்களை, அந்த உணவு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணலை. ஏன்னா இயேசுவே அது முக்கியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டார். அப்போ சிலர் அதை பார்த்துட்டு பார்த்தீங்களா அதை நிறுத்திட்டாரு, அது மாதிரி தசமானு. ஆனால் அதை நிறுத்திட்டார்ன்றதை விட அதை வேற லெவல் கொண்டு போயிட்டார்ன்றது தான் உண்மை. பழைய ஏற்பாட்டில் அந்த உணவோட சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் ஆக்சுவலாக உணவை பற்றி கிடையாது, ரொம்ப பெரிய பாயிண்ட்டை போதிக்க தான் அதை கொடுத்தாரு. எல்லா விதத்துலேயும் நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கணும், எல்லா விதத்துலேயும் நீ வித்தியாசமானவனாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த வித்தியாசத்தை சாப்பாட்டிலே காமிச்சார், உணவுலே காமிச்சார். உலகம் ஒரு விதமாக சாப்பிடுதா, நீ வேறு மாதிரி சாப்பிடு. உலகம் இந்த கறியெல்லாம் சாப்பிடுதா, நீ இதை சாப்பிடாத, நீ இதை மட்டும் சாப்பிடு. அதனுடைய பாயிண்ட் எந்த கறியை சாப்பிடணுன்றது கிடையாது, வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாய் இருக்க வேண்டும், விசேஷித்த ஒரு ஜனமாய் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டுக்கு வர்றப்போ அது வேற லெவல் கொண்டு போறாரு. இயேசு என்ன சொல்றாரு, அது மெயினாக உன் வாய் உள்ள என்ன போடுறன்றதை விட வாய்க்கு வெளியே வரதுல வித்தியாசத்தை காமின்றாரு. வெறும் என்ன கறியை போடுறன்றதை பார்க்கறது, கையை கழுவுறது, அதை மட்டும் பார்த்தா பத்தாது, உன் வாயிலேருந்து கண்ட குப்பையும் வெளியே வருது, அதை பாருன்றார் மார்க் 7. வாய் உள்ள என்ன போட்டாலும் அது போக வேண்டியது போயிட்டு மீதியை உடம்பே வெளியே அமிச்சிரும் அப்படின்றாரு. ஆனால் கண்ட குப்பையும் உன் உள்ளத்தை நிரப்பி கொண்டு இருக்குதே, அதை பாரு அப்படின்றாரு. உன் வாய் உள்ளே போகிறத விட வாய் வெளியே வர வார்த்தைகள் உன் உள்ளத்தை நிரப்புறது, அதை கவனி, அது முக்கியம்னு லெவலை உயர்த்துறார். அல்லது இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். பழைய ஏற்பாடில் 10 கற்பனையில் சொல்லப்பட்டிருக்கு, கொலை செய்யாது இருப்பாயாக. இயேசு அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் காரணம் இல்லாமல் உங்கள் சகோதரர் மீது கோவப்பட்டாலே இருதயத்தில் கொலை செய்கிற மாதிரி அது அப்படின்றாரு. அப்போ லெவலை உயர்த்துறாரு பாருங்க. பழைய ஏற்பாடு நீ கொலை செய்யாதன்னா இவர் அப்படியே வேற லெவல் கொண்டு போறாரு. இருதயத்தில் காரணம் இல்லாமல் சகோதரனுடைய இடத்தில் கோவப்படக்கூடாது. பழைய ஏற்பாடு சொல்லுது நீ அடல்ட்ரி கமிட் பண்ணக்கூடாதுன்னு, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, இல்லை அது மட்டும் சொன்னா பத்தாது, நான் உங்களுக்கு சொல்றேன், இருதயத்தில் ஒருவன் ஒரு ஸ்திரீயை பார்த்து இச்சித்தாலே அவன் இருதயத்தில் விபச்சாரம் செய்த மாதிரி, அதையே செய்யக்கூடாதுன்றார். லெவலை உயர்த்துறாருங்க, இன்னும் கஷ்டமாக்குறாரு பல விதத்தில். ஏசு என்ன பண்ணுறாரு, பழைய பாட்டு கட்டளைகளை இன்னும் கொஞ்சம் கடினமாக்கிடுறாரு. அது கேன்சல் பண்ணிடுறாரு, அதை தேவையில்லை தூக்கி எறிஞ்சார். அப்படி கிடையாது, அதனுடைய முழுமையை கொண்டு வர்றாரு. தசமாவும் அப்படி தான். பழைய ஏற்பாட்டில் 10% கொடுன்றார் தேவன். புதிய ஏற்பாட்டுக்கு வர்றப்போ பவுல் 2 கொரிந்தியர் 8:9 நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான போதனை. அங்கே சொல்கிறார் பவுல், யாரும் கட்டாயத்தினால கொடுக்க வேணாம். ஆக்சுவலாக அங்கே ஒரு ஆஃபரிங் எடுக்கிறாரு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, ஏப்பா நீங்கள் சில தேவை உள்ள விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டும், நான் அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறேன். மக்கதேனியாவில் இருக்கிற அந்த சபை அவங்க அளவுக்கு மிஞ்சி கொடுத்தாங்க, தாராளமாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு இருக்கிறத விட ரொம்ப ஒரு ஏராளம் தாராளமாக கொடுத்தாங்க. நீங்களும் அந்த மாதிரி கொடுங்க, ஆனால் யாரும் கட்டாயத்தினால் கொடுக்க வேணாம், விருப்பப்பட்டு கொடுங்க. ஏன்னா உற்சாகமாக கொடுக்குறவர்கள் மீது தேவன் பிரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு. 8-9 வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9 ஃபுல்லாக 2த்தையும் வாசித்து என்ன சொல்கிறாரு, உற்சாகமாக கொடுங்க, விருப்பப்பட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இயேசு கொடுத்த மாதிரி கொடுங்கன்றாரு. எப்படி? இயேசு கொடுத்த மாதிரி கொடுங்க. இயேசு எப்படி கொடுத்தாரு? ஜீவனே கொடுத்தாரு, எல்லாத்தையுமே கொடுத்தாரு. நமக்காக தரித்திரரானார். ஐஸ்வர்யவான் அவர் தரித்திரா ஆனார், எல்லாத்தையுமே கொடுத்தாரு. அவர் கொடுத்ததை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? லெவலை உயர்த்தினாருன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். இயேசுவை சந்தித்த சகேயு அவர் எப்படி கொடுத்தாரு, எவ்வளோ கொடுத்தாரு போய் பாருங்க. புதிய ஏற்பாடு எப்பவுமே லெவலை உயர்த்துது. பழைய ஏற்பாடு சொல்லுது உன்னை அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லுது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு அந்த லெவலை உயர்த்திட்டாரு. நான் உன்னை அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள். உன்னை அன்பு கூறுறது போல இல்லை, நான் உன்னை அன்பு கூர்ந்து சிலுவையில் ஜீவனை உனக்காக கொடுத்தது போல நீ ஒருவரை ஒருவர்
நீங்கள் அப்போ எப்போவுமே லெவல் உயர்ந்துருது. அப்போ வந்து இந்த தசமான் வர்றப்போ சிலர் இப்போ அவங்க வசதிக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம், இப்போ வந்து நம்ம காணிக்கலாம் கொடுக்க தேவையில்ல, யார் சொன்னா அதெல்லாம் பழைய ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்கிறது வந்து முட்டாள்தானம். நான் நினைக்கிறேன் அப்படி பார்க்க போனால் லெவல் ஏறிடுச்சு. சரி, அதை விடுங்க, 10% வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல பேஸ் லைன். விருப்பப்பட்டு தான் கொடுக்கணும். புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் யார் கட்டாயத்தினால கொடுக்கக்கூடாது. ஒரு கட்டாயத்தினால மட்டும் கொடுத்தா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. கடவுள்கிட்ட வர்றப்போ பாருங்கள், எப்பயாவது நம்ம ஒரு கடமை உணர்ச்சியோடு செய்கிறது பரவாயில்ல. ஆனால் எப்போவுமே வெறும் கடமை உணர்ச்சியோடு தான் செய்கிறோன்னா அது அவ்வளோ நல்லதில்லை. உலகத்தில் தான் கடமை உணர்ச்சியை பெருசாக தூக்கி பிடிப்பாங்க. கிறிஸ்தவத்தில் கடமை உணர்ச்சின்றது ரொம்ப பேசிக்கு. ஒன்றும் இல்லையா, சரி கடமை உணர்ச்சியோடு ஏதாவது செய்ய. சில நாள் சபைக்கு வர்றதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது, இன்றைக்கி போகணுமா அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? எனக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கிறப்போ இன்றைக்கி போகணுமா, இவ்வளோ செய்யணுமா, இன்றைக்கி பிரசவம் பண்ணணுமா. ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங் இல்லாதப்போவும் இது என்னுடைய கடமை, தேவன் எனக்கு கொடுத்துருக்க பொறுப்புன்னு நினச்சி நான் போகிறேன், செய்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வாரமும் வெறும் கடமை உணர்ச்சியோடு தான் செய்கிறேன், விருப்பப்பட்டு செய்யலைன்னா அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப இங்கே என்னமோ பெரிய கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதுபோல் தான் பவுல் சொல்கிறாரு, சும்மா கடமை உணர்ச்சினால் கொடுக்காதீங்க, கட்டாயத்தினால் கொடுக்காதீங்க, விருப்பப்பட்டு கொடுங்க. இயேசு உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு நினச்சி கொடுங்க. தேவனிடத்தில் கொடுக்கும்போது நாம் எந்த விதத்துலையும் குறைவுபட மாட்டோம். ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, இதில் 10% சபைக்கு கொடுத்துட்டா, ஊழியத்துக்கு கொடுத்துட்டா நான் எப்படி சமாளிப்பேன், எனக்கு அந்த 10% பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான், மனுஷிகமாக பார்த்தா அந்த 10% பெருசு தான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, என்னை நீ கனப்படுத்திப்பார், இந்த விஷயத்தில் என்னை கனப்படுத்து, அந்த தசம்பாகம் எல்லாத்தையும் கொண்டு வா, நீ கொடு, நான் வானத்தின் பலகணிகளை எல்லாம் திறந்து உனக்கு ஒரு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வருஷிப்பேன், வருஷிக்க பண்ணுவேன் அப்படின்றாரு. அது பண்ணுவேனா இல்லையான்னு பாரு, என்னை சோதிச்சு பாருன்னு சொல்றாரு அவரு. உன் பொருளால் உன் எல்லா விளைவின் முதல் பலன் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நீ குறைஞ்சிட மாட்ட, அந்த 10% இழக்கிறன்னு நினச்சி கொடுக்காத, உன்னை நான் நிரப்ப போகிறேன்னு நினச்சி கொடு, அந்த ஒரு விசுவாசத்தோட கொடுன்றாரு. நிறைய கிறிஸ்தவம் காணிக்க போடுறாங்க, ஆனால் ஒரு சிலர் தான் விசுவாசத்தோட போடுறாங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் தசம்பாம் போடுறதில்ல, ஆனால் ஒரு கூட்டத்தார் தசம்பாம் போடுறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன குரூப்பு தான் விசுவாசத்துடன் கொடுக்கிறார்கள். கர்த்தர் என்னை நிரப்ப போகிறார், களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்ப போகிறார், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்போ சும்மா கொடுக்கறதுக்கும் விசுவாசத்தோடு கொடுக்கறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு நம்முடைய பணம் தேவைன்னு கிடையாது, அவருக்கு வானம் பூமியும் சொந்தம். அவருடைய சபையின் தேவைகளை பார்த்துக்கணுன்னா அவருக்கு எப்படின்னு தெரியும், அவருடைய ஊழியக்காரர்களை பார்த்துக்கணுன்னா அவருக்கு எப்படின்னு தெரியும். 1000 வழி இருக்குது. அப்போ இது வந்து கொடுத்தாதான் சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படும், ஊழியக்காரங்க சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சி கொடுத்தா பத்தாது. கர்த்தருக்கு கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறப்போ எப்படி எப்படி ஒரு எண்ணத்தோடு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்குறோம். நாம் கர்த்தருக்கு எப்படி கொடுக்கறது, வானம் வரைக்கும் ஒரு ஏணி மேலே ஏறி போய் இயேசுவை பார்த்து கொடுத்துட்டு வர போகிறீங்களா? எப்படி கொடுக்க போகிறது, எப்படி கொடுக்க முடியும்? கர்த்தருக்கு கொடுக்குறோன்னா அந்த ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுன்னு தான் பழைய ஏற்பாட்டினுடைய அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா லோக்கல் சபைக்கு போய் கொடு, ஊழியத்துக்கு கொடு, ராஜ்யத்தின் வேலைக்கு கொடு, சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடு, அப்படி தான் வருது அர்த்தம், அப்படி தான் அப்ளிகேஷன் வரும். அது செய்யும்போது விசுவாசத்தோடு செய், உண்மையாக செய், பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் செய், நான் உனக்கு அதுக்கேற்ற பலனை கொடுக்குறேன்னு வாக்கு பண்ணுறாரு. நீ இதை செஞ்சால் நான் உனக்கு இது செய்கிறேன் அப்படின்றாரு. நீதிமொழிகள் 10:22. அப்போ நம்ம நல்லதுக்கு சொல்கிறாரு பாருங்க. அது அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த தசம்பாகம், அவரை பொருளால் கனம் பண்ணுற இந்த கட்டளைகள் எல்லாம் நம்ம நல்லதுக்கு சொல்கிறாருன்றதை நாம் எடுத்துக்கணும். நாம் தேவனுக்கென்று கொடுக்கும்போது, ஊழியத்துக்கென்று கொடுக்கும்போது, சபைக்கென்று கொடுக்கும்போது இது எப்படி நமக்கு நன்மையை செய்கிறது, நம்மளை மாற்றுது என்பதை நான் கடைசியில் சொல்கிறேன். நீதிமொழிகள் 10:22 பாருங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார்.
எல்லாம் அந்த வசனத்தை சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். வேதனையற்ற ஒரு ஐஸ்வர்யத்தை தேவன் தருகிறார். சிலர்கிட்ட உலகத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனால் கூடவே நிறைய வேதனையும் இருக்குது. ஏன்னா குடும்ப வாழ்வு சரியில்லை, ஒரு சமாதானம் இல்லை, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, பணம் மட்டும் இருக்குது. இல்லை, அந்த மாதிரி கிடையாது. தேவன் ஐஸ்வர்யத்தை தரான்றது மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுனால கூட சமாதானம் சந்தோஷமும் இருக்குது, குடும்ப வாழ்வும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஐஸ்வர்யமும் இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. அதை தான் தேவன் நமக்கு செய்ய விரும்புகிறார். பிலிப்பியர் 4:19 பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்போ இங்கே மகிமையிலே நிறைவாக்குவார்னு தமிழில் மொழிபெயர்த்துட்டதுனால நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பரலோகம் போகிறப்போ ஒரு நாள் நிறைவாக்குவார்னு. அதே சொல்ல வராரு. சிலருக்கு மகிமைன்னு பார்த்தோன்னு பரலோகம் கிடையாது. தமிழ் மொழிபெயர்ப்பு அவ்வளோ நல்லா வரல. இங்கே மகிமையிலே நிறைவாக்குவார்ன்றது கிடையாது. அப்படி ஆங்கில மொழிபெயர்ப்பை நீங்கள் வாசித்து பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். பவுல் என்ன சொல்ல வராரு? பரலோகம் போன பிறகு நிறைவாக்குவார்னு சொல்ல வரல. அதுக்கு இப்போ ஒரு வசனம் தேவையில்லை. குறிப்பாக இங்கே அதை சொல்ல வரல. அவர் என்ன சொல்ல வராரு? அவருடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி அல்லது ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். அதாவது அவர்கிட்ட இருக்கிறத வச்சு உங்கள் குறைய நிறைவாக்குவார். நீங்கள் உங்கள் பிள்ளைய கடை கொண்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் வாங்குவீங்க. உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வாங்கி தருவீங்க. அடுத்த ஆள் கொண்டு போனால் அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கி தருவாங்க. எல்லாரும் ஒரே லெவலில் வாங்க முடியாது இல்லையா? உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார கடைக்கு போனார்னா பிள்ளையை கூட்டுக்கிட்டு கடையே வாங்கிடுவார். அப்போ அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய முடியும். பவுல் என்ன சொல்கிறாரு? என் தேவன் அவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உன் குறைய நிறைவாக்குவார். அதுதான் சொல்கிறாரு. அவர்கிட்ட ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை, மகிமையான ஐஸ்வர்யம் இருக்குது. ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படி அந்த நிறைவு ரொம்ப ஓவராக இருக்குது அவர்கிட்ட, அதிலிருந்து உன்னுடைய குறைவை நிறைவாக்குவார். இன்னொரு காரியத்தையும் அந்த வசனத்தில் நான் தெளிவுபடுத்தணும். அது என்னென்னா, சிலர் சொல்லுவாங்க புதிய ஏற்பாடுங்க இது பொருளாதார செழிப்பை குறித்து கிடையாதுங்க, இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாதுங்க, ஆவிக்குரிய தேவைகளை நிறைவாக்குவார்னு சொல்லுது. இது அதை எப்படி சொல்ல முடியும்? கான்டெக்ஸ்டோட வாசித்து பார்த்தீங்களா? முந்தின வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க பவுலுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. யார்? பிலிப்பு சபையார் பவுலுக்கு ஊழியத்துக்கு பணம் அமுச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு இவர் நன்றி சொல்கிறார். முந்தின வசனங்களை வாசித்தீங்கன்னா பார்ப்பீங்க. நீ எனக்கு அமிச்ச பணத்துக்காக நன்றி, என் தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி, எனக்கு ஊழியத்துக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு நன்றி சொல்லிட்டு அப்படியே அதை திருப்புறாரு. என் தேவன் உங்கள் குறைவெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குறார். அப்போ கான்டெக்ஸ்டில் பணம் தான் வலியுறுத்தப்படுது. இது வெறும் பணத்தை பற்றி மட்டும் சொல்லுதுன்னு நான் சொல்லலை, ஆனால் பணமும் இதில் இன்க்ளூடட். பணம் உட்பட எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார்னு தான் சொல்ல வருது. ஆனால் சில பேர் உடனே புதிய ஏற்பாடு ஆவிக்குரியதை தான் சொல்லுது அப்படின்றாங்க. கிடையாது. கான்டெக்ஸ்டோட முன்ன பின்ன வசனத்தோட சேர்த்து வாசிக்கணும். கடவுளோட ரொம்ப ஓவர் ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவன் ஆகிடக்கூடாது. கடவுள் தான் நமக்கு சரீரத்தையும் கொடுத்தாரு, கடவுள் தான் நமக்கு எல்லா விதத்துலையும் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறாரு. இந்த மாதிரி ஒரு வசனம் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் அதில் பணம் வலியுறுத்தப்படுது, பண தேவைகள் வலியுறுத்தப்படுதுன்னு சொல்ல விரும்புகிறேன். கான்டெக்ஸ்ட்டை வாசித்தீங்கன்னா புரியும் அது உங்களுக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி வசனம் காமிச்சிட்டே போகலாம். போதும், ஒரு சாம்பிள் வசனம் காமிச்சிட்டேன் நான். இவ்வளோ 5-6 வசனம் காமிச்சிட்டேன். இப்போ இதை நீங்கள் நம்புறீங்களா? இந்த பொருளாதாரத்தில் தேவன் உங்களை செழிக்க வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை நீங்கள் நம்புறீங்களா? இதை நம்பி வாழ்கிறீங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா இதை குறித்து வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொரு நாளும் வாய் திறந்து சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள அப்படியே ஆழமாக பதியட்டும். இதை நம்புங்க, இதை நம்பி வாழுங்க.